சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். போர் அடிச்சிருது என் லைஃப்பில். நான் பார்க்குற வேலையும் போர் அடிச்சிருது. நான் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு போர் அடிச்சிருது. இதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்கான ஒரு கேள்விக்கான பதில் தான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா பெருமாக்கையும் வணங்கி இதை பார்க்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று தான். நம்ம ஒரு விஷயத்தை எப்போ போர் அடிக்கும், நம்மளுடைய ஈர்ப்பு குறையும் பொழுது அந்த விஷயத்தில். கரெக்டாக ஈர்ப்பு ஏன் குறையுது? அந்த விஷயம் உங்களுக்கு திகட்டி விட்டுச்சு. திகட்டுதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு உண்மையான நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து உண்மையான பிடிப்பு இல்லை அந்த வேலையில், இல்லை செய்கிற விஷயத்தில். எவ்வளோ பேர் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, எனக்கு இந்த வேலையே போர் அடிச்சிருச்சு, இது பிடிக்கலை. நான் அவங்ககிட்ட ஒன்று தான் சொல்லுவேன். ஒன்று பிடிக்கலைன்னா வேறு இடத்துக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுங்கள். இந்த புலம்பிக்கிட்டே பண்ணும் பொழுது நமக்கும் நல்லது கிடையாது, நம்ம பார்க்குற அந்த கம்பெனிக்கோ அந்த செயலுக்கோ எந்த விஷயத்துக்கும் நல்லது கிடையாது. கரெக்டாக? பட் என்ன பண்ணுறது, குடும்ப சூழலில் நம்ம இருக்கோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வருமானம் வருது, ஒரு குடும்ப சூழலில் எல்லாரும் இருக்கும், அது பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? இதை புலம்புறதை விட்டுட்டு, ஓகே இது நான் ஐ ஹாவ் டு கோ த்ரூ பிகாஸ் ஐ நீட் டு மேக் சம் மணி. அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு நமக்கு எது பிடிச்சதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த விஷயத்தை, எந்த மாதிரி விஷயத்தை நம்ம தொழிலோ எந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கலைத்துறையிலையோ என்ன பிடிக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மணி நேரம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல உங்கள் பூஜை அறையிலையோ அமைதியான்னு சொல்லி உட்காந்துட்டு பென் டவுன் பண்ணுங்கள். எனக்கு என்ன எனக்கு பண்ணணும் என் லைஃப்பில், என் வேலையை தவறியோ என்னோடய தொழிலை தவறியோ என்ன அப்படி நீங்கள் பென் டவுன் பண்ண ஒரு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓ, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா. இது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே உட்காந்து பென் டவுன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்குள்ளே உள்ள உண்மையான எந்த விஷயம் பிடிக்குதோ அது வெளியில் வருங்க. அதுதான். ஏன்னா எடுத்தோன்னு வராது. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கதவை தட்டுறோம், கதவை தட்டினா அந்த கதவு திறக்காது, திருப்பியும் கதவு தட்டுறோம், திறக்காது. தட்ட அப்புறம் ஒரு கதவுகளாக திறக்க ஆரம்பிக்கும். இது கதவு கிடையாது, இது மனசு. இந்த மனசை நீங்கள் தட்டுங்க ஒன்றா திறக்கும். அப்போ தான் உள்ளேருந்து வர ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் வர நீங்கள் பார்க்கும்பொழுது அதை நீங்கள் பென் டவுன் பண்ணும்பொழுது அதில் உங்களுக்கு டாப் 2 or 3 எடுத்துக்கிட்டு அதுக்கு பர்பஸ் இருக்கா, இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மற்றவங்களுக்கும் என்ன வகையில் இது பிரயோஜனப்படும், அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு சூஸ் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் 3ல் 1 கண்டிப்பாக உங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கும், மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கும். இதை ஒரு 3 years பிளானோ 5 years பிளானோ 10 years பிளானோ இல்லை 1 year பிளானோ நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் தெரியும். நான் இப்போ இருக்கிற இந்த நடப்பு நிலையிலேருந்து நான் மாறி எனக்கு பிடிச்ச விஷயத்தில் மாறுறேன். எனக்கு ஃபைனான்ஷியலாகவும் நான் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, என் குடும்பமும் பாதிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த டைம் விண்டோவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே தயார் பண்ணி அப்படியே எப்படி ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது, வேறு ட்ராக் மாறுற மாதிரி நீங்கள் அழகாக ஸ்லோவாக மாறலாம். இதற்கு உண்மையாகவே மெனக்கிடணும், நம்ம பாடுபட்டிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்படி நீங்கள் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் முதல்ல ஒரு ட்ராக் மாறுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு மற்றவங்களாம் அவங்கள பைத்தியக்காரன்னு நினச்சிருப்பாங்க. இது என்னடா அது பைத்தியக்காரமாக இருக்கிற நல்ல வேலையை விட்டு போகிறான்னு. ஆனால் கொஞ்சம் வருடம் கழித்து தான் அவங்க பேஷன்னா என்ன, உள்ளே இருக்கிற உண்மையான ஆசைகள், உண்மையான திறமைகள், அதை நோக்கி நான் பண்ணுறேன், அதான் பேஷன் இல்லையா? அந்த பேஷன் நோக்கி அவங்க திரும்புவாங்க. அவங்க என்ன 10% பண்ணது அவங்க 1000%ல் அவங்க பேஷன் நோக்கி போகும்போது சில மாதங்களையோ சில வருடங்களையோ அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதே தான் நமக்கும் பண்ணணும். யாருமே தாழ்ந்தவங்க கிடையாது, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக மிச்ச உள்ள லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். ஆனந்தத்தோட பிறப்பிடம் வெளியில் கிடையாது. மற்றவர்கள் எல்லோரும் சூழ்நிலைகளை மட்டுமே கொடுக்க முடியும். நமக்குள்ளே நம்ம பண்ணணும், நம்ம ரெடி பண்ண இது நல்லாயிருக்கும். வீடு ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.